எப்படி சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ மட்டும் நான் அதே விலை தான் போட்டு கொடுத்தேன். இனிமேல் கொண்டுன்னு கேட்குறேன். வருங்காலம் நம்ம கையில் இல்லையே. அன்னைக்கு உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல. நாளைக்கு எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நோபடி நோஸ். அதுக்கு காலம் இப்படி தான் இருக்கணும்லாம் கிடையாது. இருக்கு மட்டும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லார் முகத்திலும் ஒரு புடிசிரிப்பையும் ஒரு தேக ஆரோக்கியமாக கிடைக்கணும்னு சேலம் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். சரிங்களா? அதை பொருள் ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் அவங்களுக்கு அப்படின்னு நினச்சதால் பண்ணிட்டு இவ்வளோ காலம். இனிமேல் ஆண்டவன் தான் அதுக்கு பண்ணணும். மக்களுக்கு நாங்கள் இருக்க மட்டும் சேலத்தை மக்களுக்கு விட மாட்டோம், நல்லதே செய்வோம். ஐட்டமை குறைக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஐட்டம் இன்னும் குறைக்கல. சூழ்நிலை எப்படி வருதுன்னு தெரியல. முடியாத பட்சத்தில் கொஞ்சம் குறைச்சி செய்வோம். முடிய மட்டும் அதுக்கு விட மாட்டோம். சிலிண்டர் உங்ககிட்ட எப்படி ஸ்டாக் எல்லாம் இருக்கா, தட்டுப்பாடா இருக்கான்னு கேட்குறாங்க. 10 சிலிண்டர் தேவைப்படுது. நம்மளுக்கு 7 சிலிண்டர் வரைக்கும் இப்போ ஒரு நாளைக்கே தேவைப்படும். மினிமம் 7 சிலிண்டர் தேவைப்படும். 10 சிலிண்டர் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ மினிமம் ஒரு 5ஆவது இருக்கணும். நம்ம அப்படி இருந்தால் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். நான் 10 சிலிண்டர் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கோம். 10 சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கு குறைஞ்சது 7 இல்லாமல் 5 கிடைச்சா அதை ஓரளவு இது பண்ணி போகலாம். அதுக்கு இதில் 1 2 1 கூட கிடைக்காம போனால் நாங்கள் எப்படி பண்ணுறது? யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வீட்லேயும் கொஞ்சம் கஷ்டம். இங்கே அப்போ ஹோட்டல்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டம். கிடைக்காத நேரத்தில் பணம் கொடுத்தும் கிடைக்காம என்ன பண்ண முடியும்? அதை வச்சு இருந்தாலும் நாங்கள் சேலத்து மக்களை விட மாட்டோம். முடிவு மட்டும் நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த அபிலாஷைகள் நிறைய இருக்குது. எங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும், இதுக்கு மட்டும் ஏதோ ஒன்று செய்யணும். வந்தவன் போனான்னு இல்லாமல் சேலம் இவ்வளோ காலம் வச்சு லக்ஷ்மி ஹோட்டல்னால் எல்லோரும் பெருமையாகவும் எல்லாம் வச்சுருக்கோம். அந்த பேரை காப்பாற்றணும்னு நினச்சிட்ருக்கு. அதுக்கு மேலே இந்த இறைவன் தான் காப்பாற்றணும். எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றணும். சிலிண்டர் கம்பெனி நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? பாத்திரம் தானே, நம்ம அலுமினிய பாத்திரம் தான். அது ஒன்றும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். இன்னும் இங்கே அந்த அளவுக்கு வரல, வசதி இல்லை. சிலிண்டர் நீங்கள் கேட்டீங்கன்னா கம்பெனியில் சிலிண்டர் கம்பெனியில் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்குறேன். கேஸ் இருந்து சொன்னது சொல்லிட்டேன். மேற்கொண்டு சிலிண்டர் கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க தெரியாது. அது ஸ்டீம் அதுதான் காஃபி வரைக்கும் நம்ம ஸ்டீம் கொண்டு வந்துடலாம் சார். பால் கொதிக்கிற வரைக்கும் ஸ்டீம் கொண்டு வந்துடலாம். பட் இதுக்கு நம்ம இன்னும் யூஸ் பண்ணல சார். ரைஸு இது உப்புமா வரைக்கும் இதுலேயே ஸ்டீம்லேயே பண்ணுறோம் சார். பொங்கல் வரைக்கும் பொங்கல், கிச்சடி இதெல்லாம் நம்ம ஸ்டீம்லேயே நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ரைஸு மற்றபடி மேற்கொண்டு இருக்கிறதுலாம் நாங்கள் இண்டக்ஷனும் போயிருக்கோம். ப்ளஸ் கேஸ் இருக்கிற கேஸ் வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2 நாளைக்கு வரும் சார். சார் இப்போ கம்பெனியில் கேஸ் சிலிண்டர் கேட்டால் கம்பெனி என்ன தராங்க. இதுதான் ஒரு டிமாண்டாக தான் தராங்க. ஒரு 10 சிலிண்டர் கேட்டாங்கன்னா ஒரு 5 சிலிண்டர் வரும். டிமாண்டாக தான் தராங்க. 10 சிலிண்டர் கேட்டால் ஒரு 5 தான் வருது. பாதி தான் வருது. சரி, இப்போதைக்கு எதுவும் குறைக்கல. இப்போதைக்கு அசோசியேஷன் தான் முடிவு பண்ணுவாங்க. அசோசியேஷன் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு அது எங்களுக்கு சீக்கிரமா சிலிண்டர் கிடைச்சா கொஞ்சம் பரவாயில்ல. அரசு ஒரு தலையிட்டு கொஞ்சம் எங்களுக்கு சீக்கிரமா இது அத்தியாவசிய தேவை இல்லையா? ஏன்னா நிறைய பலதர மக்கள் இங்க வந்துட்டு போறாங்க. அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்சா ஹோட்டல் உரிமையாளர் அசோசியேஷன் பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்கள் அசோசியேஷன் முடிவு பண்ணிட்டு நம்ம சொல்றோம். ஏன்னா நேரங்கள் குறைக்கிறதா கூட்டுறதா, லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எங்களை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 10 சீட்டு கேட்டாங்கன்னா 2 சீட்டு வருது சார். இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னிலிருந்து கிடையாது. இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த மாதிரி கொண்டு போறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மூடாத அளவுக்கு கொண்டு போறோம் சார். மற்றவங்க எப்படி முடிவு பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது தெரியாது எங்களுக்கு. ஒத்துழைப்பு கொடுத்து தான் சார் ஆகணும். ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும். அசோசியேஷன் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம கேட்கணும். இப்போ சில இது எங்களுக்கு தட்டுப்பாடு இருக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் சார். ஐட்டங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம்.
குறைப்போம் சார். இனிமேல் நாளையிலேருந்து குறைக்க ஆரம்பிச்சிடுவோம். 20 ஐட்டம் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 12 இந்த மாதிரி கொண்டு வந்துடுவோம். இப்போ மத்தியானம் மீல்ஸ் வந்து ஒரு 20 ஐட்டம் நம்ம ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். அதில் ஒரு 10 to 12 இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடும். அதெல்லாம் வந்துடும் சார், அதெல்லாம் வந்துடும். முடியாத பட்சத்தில் என்னென்ன குறைக்க முடியுமோ குறைச்சிக்குவோம் சார். கொரோனா காலகட்டம் மாதிரி தான் எங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்குது. அதான் சார் எங்களுக்கு இல்லை சார், எங்களுக்கு வந்து இப்போ சிலிண்டர் வேணும் அப்படின்னு நாங்கள் இப்போ கேட்குறோம். இப்போ நாங்கள் அரசாங்கத்திட்ட அதுதான் நாங்கள் கேட்க முடியும். எங்களுக்கு சிலிண்டர் சீக்கிரமாக கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் பாடுகள்லாம் சீக்கிரமாக கொடுக்க முடியும். இப்போ விறகு அடுப்புன்னு போங்க. சரி சார். அதுதான் சார் இப்போ வந்து இது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது சீக்கிரமாக எவ்வளோ ரெட்டிஃபை பண்ண முடியுமோ பண்ணி ஆகணும். விறகு அடுப்பு தான் நாங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற ஐடியா இருக்குது. கட்டுப்பாடு தான் சார், அதுக்குண்டான சேஃப்டி இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ண முடியும். அது புகை வராத அளவுக்கு நம்ம மேலே புகைக்குண்டு ஏற்றி அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில் அந்த என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு தான் சார் பண்ண முடியும்.